உங்கள் உடலில் ஹீமோகுளோபின் குறைவா? சோர்வு, தலை சுற்றல், மூச்சு திணறல், நிறம் மங்குதல், கவனம் குறைவு, இதயம் பலவீனம், இவை எல்லாம் இரத்த சோகையின் அறிகுறிகள் தான். ஹீமோகுளோபின் குறைஞ்சுன்னா வாழ்க்கையே சோர்வாயிரும். இன்னைக்கு ஹீமோகுளோபின் ஏன் உயிருக்கு அவசியம்? அது குறைஞ்சிச்சுன்னா என்ன பிரச்சனை எல்லாம் வரும்? எவ்வளவோ ஒரு நாளைக்கு தேவை? எப்படி உங்கள் உடம்புல ஹீமோகுளோபினை பரிசோதிக்கிறது? இயற்கையாகவே உங்களோட ஹீமோகுளோபின் அளவை உயர்த்துறதுக்கு இருக்கக்கூடிய 5 முக்கிய வழிகள், கூடுதலான நிவாரணங்கள், தினசரி பழக்க வழக்கங்கள் மற்றும் ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் உணவுகள் எல்லாமே விரிவாக பார்க்கலாம். ஹீமோகுளோபின் முதல்ல ஏன் முக்கியம்? ஹீமோகுளோபின் என்பது இரத்தத்தில் இருக்கிற சிவப்பணுக்களின் உயிர். இதுதான் ஆக்சிஜனை நுரையீரலிலிருந்து உடலின் ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு செல்ல பயன்படுது. ஹீமோகுளோபின் அதிகமாக இருந்தால் உடல் எப்போவுமே உற்சாகமாக இருக்கும். கவனம், நினைவாற்றல், சிந்தனை அனைத்துமே ஆக்சிஜனை சார்ந்தவை. முகத்தில் நிறம், தோலின் பளபளப்பு, கண்களின் ஒளி, இது எல்லாமே ஹீமோகுளோபின் தான் கொடுக்குது. ஹீமோகுளோபின் அப்படின்றது உயிரோட சுவாசம். ஹீமோகுளோபின் குறைஞ்சா பிரச்சனைகள் என்னென்ன வரும்? சோர்வு, பலவீனம், தலை சுற்றல், தலைவலி, மூச்சு திணறல், சிறிய வேளைக்கும் மூச்சு திணறல். சின்னதாக நீங்கள் செஞ்சாலே அதுக்கு மூச்சு திணறும், தோல் மங்கி போயிடும். அதே மாதிரி நெயில் இருக்குது பார்த்தீங்களா, நெகம், அது உடையிற மாதிரி இருக்கும். இதய துடிப்பு படபடன்னு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இதே இரத்த சோகை ரொம்ப அதிகமாச்சுன்னா இரத்த மாற்று கூட தேவைப்படலாம். அதாவது பிளட்டை மாற்றணும் வேற ஒருத்தர்கிட்ட இருந்து. அந்தளவுக்கு உயிருக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஹீமோகுளோபின் குறையிறதுனால வர்ற பிரச்சனை. ஹீமோகுளோபினோட அளவு ஆண்களுக்கு 13 முதல் 17 கிராம் பர் டெசிலிட்டர் தேவைப்படுது. பெண்களுக்கு 12லிருந்து 15 கிராம் பர் டெசிலிட்டர் தேவைப்படுது. குழந்தைகளுக்கு 11 முதல் 13 கிராம் பர் டெசிலிட்டர் தேவைப்படுது. இதே கர்ப்பிணி பெண்களுக்கு குறைஞ்சது அவங்களுக்கு 11 கிராம் பர் டெசிலிட்டர் தேவை ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபினை எப்படி பரிசோதனை பண்ணுறதுன்னா, சாதாரண இரத்த பரிசோதனை தான். கையில் சின்னதாக ஒரு ஊசியை வச்சு குத்தி ரத்தம் எடுப்பாங்க. அதில் எவ்வளோ பிளட்டில் எவ்வளோ கிராம்ஸ் பர் டெசிலிட்டர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. இது இரத்த சோகையை கண்டறியக்கூடிய ஒரு பரிசோதனை. நீண்ட நாள் நோய்களை கண்காணிக்கவும் உதவும். ஹீமோகுளோபின் உயர்த்த முக்கியமான 5 வழிகளை இங்கே பார்க்கலாம். இரும்பு சத்து நிறைந்த உணவுகள்: பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, சிறு தானியங்கள், பருப்பு, பீட்ரூட், கருப்பட்டி, மீன், முட்டை, கல்லீரல்னா நம்ம மட்டன், சிக்கனோட லிவர், பேரிச்சம்பழம், மாதுளை, பூசணி விதைகள், இது எல்லாமே ஹீமோகுளோபினை அதிகரிக்கக்கூடிய உணவுகள். பசலைக்கீரை சாப்பிடும்போது அதில் எலுமிச்சை சாறு லைட்டாக சேர்த்து நீங்கள் சமைக்கும்போது பசலைக்கீரையில் இருக்க இரும்பு சத்தை உறிஞ்சுதல் அதிகரிக்கும். 2வதாக வைட்டமின் சி. ரத்தத்தில் இரும்பு சத்து உறிஞ்சணும்னா வைட்டமின் சி சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்னதான் இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் சாப்பிட்டாலும் வைட்டமின் சி சாப்பிடும்போது தான் அது ஈஸியாக உடம்புல சேரும். அப்போ வைட்டமின் சி அதிகமான எலுமிச்சை, ஆரஞ்சு, கொய்யா, தக்காளி, பப்பாளி, பச்சை மிளகாய் போன்றவையை நீங்களே சாப்பிடணும். அடுத்ததாக 3வது போலேட் அதிகமான உணவுகள், அதாவது வைட்டமின் B9 சொல்லுவாங்க. கீரைகள், வாழைப்பழம், வேர்க்கடலை, பாசிப்பருப்பு, பச்சை பட்டாணி, இது எல்லாத்துலேயுமே போலேட் இருக்குது. போலேட் இல்லாமல் இரத்தமே உருவாகாது. அதனால் போலேட் சத்தையும் நீங்கள் சேர்த்துக்கணும். அடுத்ததாக 4வது வழி வைட்டமின் B12. வைட்டமின் B12 கண்டிப்பாக தேவை. சைவம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த வைட்டமின் B12 குறைபாடு வரும். ஏன்னா சைவ உணவுகளில் வைட்டமின் B12 இல்லை. சரி, அசைவ உணவுகள்னு எடுத்திங்கன்னா முட்டை, மீன், இறைச்சி போன்றவையில் இருக்குது. சரி, சைவ உணவு சாப்பிட்றவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, பால், தயிரில் விட்டமின் B12 இருக்குது, அதை எடுத்துக்கலாம். வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிட்றது ஹீமோகுளோபின் உயர்வுக்கு மிகச்சிறந்த ஒரு வழி. அடுத்ததாக 5வது வழி வாழ்க்கை முறைகள். இரும்பு பாத்திரங்களில் சமைக்கிறது, உணவுக்கு பிறகு தேநீர், காப்பி குடிக்கிறத நிறுத்துறது, தண்ணீர் போதுமான அளவு குடிக்கிறது, தினசரி நடை மற்றும் யோகா பயிற்சி செய்கிறது இரும்பு சத்தையும் ஹீமோகுளோபினையும் அதிகரிக்கும். இது போக வேறு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருப்பட்டி, எலுமிச்சை நீர் குடிக்கலாம், மாதுளம்பழத்தை ஜூஸ் போட்டு குடிக்கலாம், பேரிச்சம்பழம் தினசரி சாப்பிட்லாம், திராட்சையை ஜூஸ் போட்டு குடிக்கலாம், முருங்கைக்கீரை, கீரை வகைகளை சூப் போட்டு சாப்பிட்லாம், வெந்நீரில் சோம்பை போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்லாம், பூசணி விதைகள் மற்றும் சூரியகாந்தி விதைகளை சாப்பிட்லாம். இதெல்லாம் ஹீமோகுளோபினை அதிகரிக்கும். தினசரி பழக்க வழக்கங்களில் காலையில் வெறும் வயிற்றில் எலுமிச்சை நீர், காலையில் வெறும் வயிற்றில் சிறுதானிய கஞ்சி குடிக்கலாம். மதியம் பார்த்திங்கன்னா
தக்காளி ரசம் வச்சு சாப்பிட்லாம், பசலைக்கீரையை கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம், மாலையில் இரும்பு சத்து உள்ள பல வகைகளை சாப்பிட்லாம். தேநீர் மற்றும் காப்பி குடிக்கிறத தயவு செய்து நிறுத்துங்க. இந்த ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கும் இரும்பு சத்து அதிகரிக்கிறதுக்கும் பிளட்டு நல்லா ஓடுறதுக்கும் உணவு மட்டும் போதாது, பழக்க வழக்கங்களும் ரொம்ப முக்கியம். சோர்வு, தலை சுற்றல், கவனம் குறைவு, உங்கள் சமையலறையிலே தீர்வு இருக்குது. இதுக்கு இரும்பு சத்தை அதிகரிங்க சமையலறையிலேயே. ஏற்கனவே நம்ம உடலில் பல பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் ஹீமோகுளோபின் குறைவால் சோர்வாக இருந்தோன்னா நம்ம லைஃபே சோர்வாக போயிடும். இரும்பு ப்ளஸ் விட்டமின் சி ப்ளஸ் ஃபோலேட் ப்ளஸ் வைட்டமின் B12 இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் தினசரி பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கிட்டிங்கன்னா இரத்த சோகை விலகி உங்கள் உடல் சுறுசுறுப்பாக மாறும். இதுதான் தமிழ் ஹெல்த் டாக்ஸ். உங்கள் ஆரோக்கியம், உங்கள் பாரம்பரியம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க.